ரேகா, ஹே ரேகா, என்ன எதுக்கு இப்ப கத்துறீங்க? உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? நான் உன் புருஷன், அது உனக்கு கொஞ்சமா ஞாபகம் இருக்கா இல்லையா? கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணுமா? நீங்க என்ன மாதிரி பதில எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கேத்த மாதிரி ஆமாவா இல்லையான்னு நான் சொல்றேன். ரேகா, டோன்ட் ஆக்ட் டூ ஸ்மார்ட், பி சீரியஸ். இந்த வீட்ல நடக்கிற ஒன்னொன்னையும் பார்த்துட்டு என்னால தாங்கிக்க முடியல. மரியாதையை ஒழுக்கமா இந்த வீட்ல இருக்க முடிஞ்சா இரு, இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஹலோ, எதுக்கு இப்ப சும்மா குதிச்சிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன ஒழுக்கக்கேடு நடந்துக்கிட்டேன்னு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? உன்னோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் அப்படிதாண்டி இருக்கு. கல்யாணம் ஆன புதுசுல நீ ஒரு மனுஷனாவது என்ன மதிச்சிருப்பியா? எவ்வளவு அலட்சியப்படுத்துற என்ன? அப்புறம் என்னடான்னு பார்த்தா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீயா வந்து நீதான் என் புருஷன், நீதான் வேணும்னு அப்படி இப்படி சென்டிமெண்டா டயலாக் பேசுன. எப்படி எல்லாம் உறவான? அதெல்லாம் எது வரைக்கும்? ஆதியோட புது பிசினஸ்ல பார்ட்னரா சேர்ற வரைக்கும். இந்த பிசினஸ் போர்ட் மீட்டிங் இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராண்டா, இந்த தலைவலியே எனக்கு வேணான்னு படிச்சுவனே இருந்தேன். ஆதியோட பிசினஸ் பார்ட்னரா மட்டும்தான் நீ இருப்பேன் நான் நினைச்சேன். ஆனா அதான் என்னோட முட்டாள்தனம். ஆனா நீ சீ, சொல்றதுக்கு நாக்கு கூசுதுடி. இதுக்கு மேல இந்த வீட்ல இந்த அசிங்கம் நடந்துச்சு, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஏய், நானும் ஆம்பளை தாண்டி, மீசாச்சு ஆம்பளடி. இதுதான் உன் பிரச்சனையா? ஃபைன். இவ்வளவு தூரம் நீ தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கும்போது இனிமே உன்கிட்ட மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இங்க பாரு அர்ஜுன், நீ வேணா என் கழுத்துல தாலி கட்டிருக்கலாம், அதுக்காக நான் உன்னை என் மனசுல முழுசா ஏத்துக்கிட்டதா அர்த்தம் இல்ல. எஸ், நீ என் மனசுல இல்லவே இல்ல. உங்க அண்ணா ஆதிதான் என் மனசுல இருக்காரு. நான் முதலாவதாவும் கடைசியாவும் விரும்பினது ஆதிய மட்டும்தான். ஆதி எனக்கு இல்ல, அவனை உஷா தட்டிக்கிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சதும் நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? அன்னைக்கு முடிவு பண்ண, இந்த வீட்டுக்கு நான் எப்படியாவது மருமகளா வந்தே தீரணும்னு. ஆதியோட ஒன்னா வாழதான் முடியலனாலும் அவர் பக்கத்துலயாவது இருக்கணும்னு முடிவு பண்ண. அதுக்கு ஒரு குறுக்கு வழியாதான் ஒன்ன யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன், எந்த அளவுக்கு துணிஞ்சிருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சா ஆடி போயிடுவேன். அப்போ கோர்ட்ல எனக்காக வந்து சாட்சி சொன்னியே, அது எதுக்காக? கீதாவையும் நீ தான் என்கிட்ட பிரிச்சிருக்க. எஸ். இன்னைக்கு உங்ககிட்ட ரெண்டுல ஒண்ணு பேசாம போக மாட்டேன்டா. இன்னைக்கு உன்னை என்ன பண்ற பாரு. நீ என் கீதாவை கட்டிப்ப, நானே கேன பையனா? அடிங்க. அர்ஜுன் ஜாக்கி அடிச்சு கீழே தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டாயா? நான் நம்ம ஆளுங்களை அனுப்பியிருக்கேன். அநேகமா அவங்க அங்க வந்திருப்பாங்க. அர்ஜுன் தான் போயிட்டானுங்கயா. அவங்க வந்து இங்க என்னங்க போகுது? நம்ம ஆளுங்க வர்றது அர்ஜுன் அடிக்கிறதுக்கு இல்ல, வேற எதுக்கியா? அந்த ஜாக்கியை போட்டு தள்ளுறதுக்கு தான். சம்பவம் நடந்ததா சொன்ன அந்த சமயத்துல அர்ஜுன் அங்க இல்லவே இல்லை. அர்ஜுன் அந்த சமயத்துல ஏன் கூட இருந்தாரு. ஐ மீன் அந்தரங்கமா இருந்தான். என் பொண்ணு ஒரு கொலைகாரனுக்கோ பொம்பளை பொறுக்கிக்கோ கட்டி கொடுக்க எனக்கு சம்மதம் இல்ல. இதை கீதா சொல்லட்டும். எங்க அப்பாவுக்கு உங்களை பிடிக்கல, சோ எனக்கு உங்களை பிடிக்கல. அது மட்டும் இல்ல, ஆதியும் உஷாவும் சந்தோஷமா இருந்தா ஆதி என்ன ஒரேடியா மறந்துடுவாருன்னு தான் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அடிக்கடி பிரச்சனை புகைற மாதிரி பாத்துக்கிட்டேன். அது இப்ப ஒர்க் அவுட் ஆகி உஷா போயிட்டா, நான் நினைச்சது எல்லாமே நடக்குது. நடக்க போகுது. அது என்னன்னு உனக்கே புரியும் நினைக்கிறேன். இப்படி ஒரு அசிங்கமான எண்ணத்தை இவ்வளவு ஓப்பனா சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. இப்ப என்ன பண்ணுவ? வீட்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என் மானத்தை வாங்குவியா? எங்க கூப்பிட்டு பாப்போம், யார் வராங்க நானும் பாக்குறேன். யாருமே இல்ல அர்ஜுன், வீட்ல யாருமே இல்ல. உங்க அப்பாக்கு மென்டல்னு ஆதியே ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. உங்க அம்மா தான் யாருன்னே தெரியாத ஒரு ஜடம்.
உன் பாசமலர் அனு, அவளுக்கும் ஒரு செக் வச்சிட்டேன். இப்ப அவ இருக்கிற மூட்ல உன் பிரச்சனை அவளுக்கு பெருசா தெரியாது. அப்புறம் யார்கிட்ட சொல்லுவ? உங்க அண்ணா ஆதி கிட்டியா? ஆதி இத கேட்டா சந்தோஷம்தான் படுவாரு. போய் சொல்லு. அப்படியாவது என் மனசுல இருக்கிறது அவருக்கு தெரியுதான்னு பாப்போம். அர்ஜுன், ஆதிக்காக எங்க அப்பாவே நான் தூக்கி போட்டுட்டு வந்தேன். இந்த விஷயம் ஆதிக்கும் நல்லாவே தெரியும். நிலைமை இப்படி இருக்கும்போது இதை கண்டுக்காம இருக்கிறது தான் உனக்கு புத்திசாலிதானம். உன் ஊர் சுத்தி குணத்துக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். என்ன சொல்ற? இவ்வளோ சேரும் சகுதியும் உன் மனசுல இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனிவே, தேங்க்யூ ஃபார் யுவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஆனா ஒரு விஷயம், உன்னை மாதிரி நடு வீட்டில் ஒட்டிட்டு இருக்க அசிங்கத்தை எப்படி யார் மூலமா கழுவி சுத்தப்படுத்தணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வெரி குட். சொந்தமா யோசிக்க ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. கீப் இட் அப். அதே மாதிரி நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. ஆதி எனக்கு ஆதரவா இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது மிஸ்டர் அர்ஜுன். நான் அவனுக்கு தாண்டி ஆப்பே வைக்க போறேன். இனிமே நடக்க போறது பாருடி என் பத்தினி. ஹலோ. ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது சரிதான். நான் அப்புறம் பேசுகிறேங்க. வாப்பா அர்ஜுன், உட்காரு. உஷா. அப்புறம் அர்ஜுன், எப்படி இருக்க? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அர்ஜுன், ஹே, வாட் a சர்ப்ரைஸ். எப்படி இருக்க நீ? என்ன சாப்பிடுற? காஃபி, டீ ஏதாவது? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். அர்ஜுன், ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை. நீ ஒன்னும் இல்லைன்னு சொல்ற, ஆனா என்னமோ இருக்கு. என்ன? அர்ஜுன், என்னன்னு சொல்லு. உங்க நிலைமையும் என் நிலைமையும் இப்போ ஒண்ணுதான். நீ என்ன சொல்ற? எனக்கு சொந்தமான விஷயம் எல்லாம் இப்ப ஆதி கைக்கு போயிட்டு இருக்கு. என்னது? என்ன சொல்ற அர்ஜுன்? பெரிய பெரிய அநியாயம் நடக்குது. நீ வெளியே சொல்ல எனக்கு நாக்கு கூசுது. அர்ஜுன், நீ சொல்ல வரத தெளிவா புரியுற மாதிரி சொல்லு. இப்பெல்லாம் ரேகா ஆதிக்கிட்ட ரொம்ப நெருக்கமா நடந்துக்கிறா. ஆதிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றா. அது எனக்கு கொஞ்சம் ஓவராவே தோணுது. கொஞ்ச நாளா, அதாவது நீங்க நம்ம வீட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ரேகாவும் ஆதியும் ஆமா, நீ ரேகா உங்க இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறான். அந்த கொடுமையெல்லாம் ஏன் கண்ணாலே பார்த்தா நீ? இல்ல அர்ஜுன், அப்படிலாம் நடந்திருக்க சான்ஸே இல்ல. ஆதி கண்டிப்பா அப்படிலாம் நடந்துக்க மாட்டாரு. அப்போ ஏன் பொண்டாட்டியை பத்தி ஒரு புருஷனா இருந்து நான் சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேனே, அதெல்லாம் பொய்யா நீ? நான் அப்படி சொல்லல அர்ஜுன். நீ பார்த்தது பொய்யா இருக்காது. ஆனா ஆதி ரேகா கிட்ட ஏன் அப்படி நடந்துகிட்டாருன்றத நீ ஆதி கிட்ட விசாரிச்சு தெரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம்ல.
அதை விட்டுட்டு இப்படி சரி அர்ஜுன், பிசினஸ்ல ஆதி எந்த அளவுக்கு வேணாலும் கீழ்த்தரமா நடந்துக்கலாம். ஆனா பர்சனல் லைஃப்ல ஆதிய ஒருத்தரும் குறை சொல்ல முடியாது. ஆதியோட கொஞ்ச நாள் வாழ்ந்த அனுபவத்துல சொல்றேன். இல்ல நீ நம்ம வீட்டோட சூழ்நிலையை பத்தி தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆதிக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாங்க. ஆனா அவ ஆதிக்காத என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம். நீங்க வீட்டு விட்டு வெளியே வந்ததுக்கும் அவ தான் மறைமுகமான காரணமா இருந்திருக்கா. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு அவ வாயால என்கிட்ட சொல்றா. உன்னால முடிஞ்சது பாத்துக்கோன்னு என்கிட்ட சவால் விடுறா. ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அர்ஜுன், நீ டென்ஷன் ஆகாத. உன் மனசு படுற வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு விஷயம், கல்யாணத்துக்கு முன்னால ரேகா வேணா ஆதிய லவ் பண்ணிருக்கலாம். ஆனா அப்பவும் சரி எப்பவும் சரி, ஒரு புருஷனா எனக்கும் ஒரு அண்ணனா உனக்கும் ஆதி நிச்சயமா துரோகம் பண்ண மாட்டாரு. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. ஆனா ரேகா வேணா அவர் மடக்க பிளான் பண்ணலாம். சரி, ஏதோ ஒண்ணு, ஏதாவது ஒரு வழியில இன்னும் பெரிய அளவுல நம்ம குடும்பமான போறதுக்கு முன்னாடி நம்ம இதை தடுத்து நிறுத்தி ஆகணும். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி அர்ஜுன்? நீங்க மறுபடியும் வீட்டுக்கு வரணும். நீங்க வந்து உங்க இடத்துல ஸ்ட்ராங்கா உட்கார்ந்தாதான் நீ ஆதியோட ஆட்டத்தையும் ரேகாவோட கொட்டத்தையும் அடக்க முடியும். சாரி அர்ஜுன், அது மட்டும் என்னால முடியாது. இப்படி சொன்னா எப்படி அண்ணி? நான் சட்டுன்னு பதில் சொல்லிட்டேன்னு நினைக்காத அர்ஜுன். இவ்ளோ நேரமா ரேகா விஷயத்துல உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தேன்னா இப்ப மாத்தி பேசுறேன்னு தப்பா நினைக்காத. ஆதியோட பர்சனல் லைஃப் கிளியரா இருக்கிற அளவுக்கு பிசினஸ் லைஃப் அவ்வளவு சுத்தமானது கிடையாது. இந்த ஒரு விஷயத்துல தான் ஆரம்பத்துல இருந்து எனக்கும் ஆதிக்கும் நடுவுல பிரச்சனை வந்திருக்கு. எங்க 2 பேரையும் பிரிஞ்சு வாழவும் வச்சிருக்கு. எல்லாமே எல்லை மீறி போயிட்டு தான் எனக்கு தோணுது அர்ஜுன். நான் திரும்பவும் அந்த வட்டத்துக்குள்ள வர தயாரா இல்ல. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை எத்தனையோ விதத்துல நான் காயப்பட்டிருக்கேன் அர்ஜுன். ஒவ்வொரு தடவையும் உங்க அண்ணன் தப்பு பண்றதும் அப்புறம் என்கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு மன்னிப்பு கேட்கறதும் அவர் திருந்திட்டார்னு நினைச்சு நான் இணங்கி போறதும் மறுபடியும் கொஞ்ச நாள் அவர் தன் குணத்தை காட்டுறதும் இதெல்லாம் திரும்ப திரும்ப பல தடவை நடந்து போச்சு. எனக்கு எல்லாமே வெறுத்து போச்சு அர்ஜுன். அதான் நான் ஒரே மனசா முடிவெடுத்து இப்படி தனியா வந்திருக்கேன். இன்னொரு பரிசோதனைக்கு நான் தயாரா இல்ல. அண்ணி, உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. ஆனா இப்படி எல்லாரும் ஒதுங்கி இருந்தீங்கன்னா ஆதியோட கை தான் ஓங்கி இருக்கும். அவன் ஆட்டத்துக்கு ஒரு அளவே இருக்காது அண்ணி. அவனுக்கு செக் வைக்கிற மாதிரி நானும் நீங்களும் அந்த வீட்டிலே இருக்கணும் அண்ணி. இல்லாட்டி அவனுக்கு குளிர் விட்டு போயிடும். தம்பி, நீங்க சொல்றது என்னவோ சரிதான். ஆனா என் மக ரொம்பவே அசிங்கப்பட்டுட்டா. இனி அவ அந்த வீட்டுக்கு எப்படி வர முடியும்? பெரியவங்க நீங்களே இப்படி பேசலாமா? குழந்தை வேற இருக்கு. அண்ணியும் குழந்தை எங்க வீட்டுக்கு வரட்டும். அர்ஜுன், என் மகளால இதுக்கு மேலேயும் அந்த வீட்டுக்கு வந்து வேதனைப்பட முடியாதுப்பா. நாங்க உயிரோட இருக்கும்போது எதுக்காக அவ கஷ்டப்படணும்? பேசாம அவ எங்க கூட இருந்துடட்டும். எங்க காலம் முடியறதுக்குள்ள அவ பையன் பெரியவன் ஆயிடுவான். எங்களுக்கு அப்புறம் அவன் உஷாவை கவனிச்சுக்குவான். இனிமே ஆதி கூட அவ வாழ வேண்டாம்ப்பா. அண்ணி, அப்பா ஏதோ ஆத்திரத்துல பேசுறாரு. ஆனா ஆதியோட நடவடிக்கை சுத்தமா சரியில்லை. இந்த குழந்தை யார் அண்ணி? ஆதியோட வாரிசு. இவன் எங்க குடும்பத்தோட வாரிசு. கடல் மாதிரி சொத்தை விட்டுட்டு இவன் எதுக்கு இங்க எதுவுமே இல்லாம இருக்கணும்? அந்த சொத்தை யாரையும் அனுபவிக்க விடாம நம்ம தடுக்கணும். நம்ம உரிமையை நம்ம விட்டு கொடுக்க கூடாது அண்ணி. தம்பி, இவ்வளவு பேசுறியே, நீ யாரு? அந்த குடும்பத்துல ஒருத்தன். உனக்கும் சொத்துல சரிபாதி உரிமை இருக்குல்ல. நீ உங்க அப்பா கிட்ட பேசி நியாயம் கேட்கலாம்ல. கட்டுதான்டி. ஆனா ஆதி அவருக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டி வீட்டை விட்டு அமைச்சிட்டான். இப்ப அம்மாவோட நிலைமை சுத்தமா சரியில்லை. உஷா நீ இங்க வந்துட்டாங்க. என் வைஃப் என்னடா அவ பண்றதும் ஆதி பண்றதும் தான் சரி. நீ என்கிட்டே சவால் விடுறான். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அதான் அண்ணி வந்தாலாவது வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு எங்க உரிமைக்காக போராடலாம்னு சொல்றேன். தம்பி சொல்றதும் சரிதான் உஷா. நீ குழந்தைக்காக சில காரியங்கள் செஞ்சுதான் ஆகணும். உடனே போய் உங்க மாமனாரை பாரு. அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி ஒரு நல்ல முடிவா எடுங்க. ஆமா உஷா, அம்மா சொல்றது சரிதான். போய் ஈஸ்வர் சாரை பாரு. உடனே போ. சரி அர்ஜுன், நம்ம
மாமாவை போய் பார்க்கலாம். போயிட்டு வரேம்மா. சரி. வரேன்பா. ஆமா. பா அர்ஜுன்.